அனைவருக்கும் வணக்கம். உச்சத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக லாபஸ்தானமாகிய 11 வலம் வர போகிறார். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சந்திரன் நவ கிரகங்களிலேயே விரைவாகவும் துரிதமாகவும் நகரக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் வருடத்திற்கு 12 அல்லது 13 முறை உச்சம் பெற்று சஞ்சரி பாருங்க. இந்த வேளையில் அவர் வளர்பிறை சந்திரனாக வருகின்ற 5, 6 ஆகிய தேதிகளில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறாருங்க. அதிலும் லாபஸ்தானம் ஆகிய 11 ராசியின் அதிபதி உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு தேடி கொண்டு வருவதற்கான மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. கேட்ட இடத்தில் சலுகைகள் தாமதமின்றி உங்களை தேடி வரும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது. புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அனைத்து வகையிலும் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரும். திட்டமிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையுமின்றி செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகள் கூட வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் திங்கட்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் விலகுவதோடு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் உங்களை தேடி வரும்.